Welcome to our channel. Today we will learn 10th standard science unit 13 structural organization of animals. இந்த லெசனை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா क्वेश्चन ஆன்சர் ஃபுல்லாவே பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து 1 மார்க் क्वेश्चनோட ஆன்சர் போட்டுருக்கோம். ஓகேவா? 1 மார்க் क्वेश्चनோட ஆன்சர் வீடியோ போட்டுருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா 5th ரோமன்ல ஆன்சர் இன் எ சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Give the common name of the Hirudinaria granulosa. ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 188 இருக்கு, பார்க்கலாமா? இங்க இருக்கு பாருங்க. ஹிருடினேரியா கிரானுலோசா இதோட காமன் நேம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் கேட்டில் லீச். இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸாக ரைட் பண்ணிக்கலாம். அதாவது த காமன் நேம் ஆஃப் த ஹிருடினேரியா கிரானுலோசா இஸ் இந்தியன் கேட்டில் லீச். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஹவு டஸ் லீச் ரெஸ்பயர்? ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 190 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர், ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த ஸ்கின் இன் லீச். ஓகே, திஸ் ஒன் செகண்ட் ஒன் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட். ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 194 இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க. டென்டல் ஃபார்முலா இஸ் அப்படின்னு போட்டு I 2/1. ஓகேவா? I அப்படின்னா இன்சிசர் நம்மளுக்கு தெரியும். சினா கெனைன்ஸ் 0/0, ஏன்னா கெனைன்ஸ் வந்து ஆப்சண்ட். பிஎம்னா ப்ரீமோலார் 3/2. நெக்ஸ்ட் எம். ஓகேவா? மோலார் நம்மளுக்கு வந்து இந்த பிக்சர் பார்த்தாவே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இன்சிசர்ஸ் அப்பர் ஜா லோயர் ஜா இருக்குது, மோலார்ஸ் இருக்குது. ஓகேவா? ப்ரீமோலார்ஸ் மோலார்ஸ் இது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கவுண்டிங் இருக்குது. இதில் வந்து இது வந்து கெனைன்ஸ் வந்து ஆப்சண்ட். ஓகேவா? இதில் வந்து இன் ரேபிட் விச் இஸ் ரிட்டர்னஸ், இதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா 2033 டிவைடட் பை 1023 இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். இது தேர்ட் ஒன் ஆன்சர். ஓகே, டென்டல் ஃபார்முலா இஸ் I 2/1, C 0/0, PM 3/2, M 3/3 in rabbit which is written as 2033 divided by 1023. ஓகேவா? இது தேர்ட் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் லீச்னு கேட்டிருக்காங்க. டெஸ்டஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் லீச். ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 191 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். தேர் ஆர் 11 பேர்ஸ் ஆஃப் டெஸ்டஸ், 1 பேர் இன் ஈச் செக்மெண்ட் ஃப்ரம் 12 to 22 செக்மெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். திஸ் ஒன் ஃபோர்த் ஒன் ஆன்சர். இன்னொரு ஆன்சர் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மாக கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். தேர் ஆர் 11 pairs of testes in leech. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவ் இஸ் டயஸ்டீமா ஃபார்ம்டு இன் ரேபிட்? ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 194 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஃபிஃப்த் ஒன் ஆன்சர், கெனைன்ஸ் ஆர் ஆப்சென்ட், த கேப் பெட்வீன் த இன்சிசர்ஸ் அண்ட் ப்ரீமோலார் இஸ் கால்ட் டயஸ்டீமா. இந்த 3 லைன்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், வாட் ஆர்கன்ஸ் ஆர் அட்டாச்டு டு த 2 bronchiன்னு இருக்குது. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இதிலே ரைட் பண்ணிக்கலாம். வாட் ஆர்கன்ஸ்னால் என்னது? லங்ஸ் தான். ஓகேவா? லங்ஸ் தான் ஆன்சர். அப்போ எப்படி ரைட் பண்ணலான்னா லங்ஸ் ஆர் அட்டாச்டு டு த 2 bronchi. ஓகேவா? திஸ் ஒன் சிக்ஸ்த் ஒன் ஆன்சர். செவன்த் ஒன், விச் ஆர்கன் ஆக்ட்ஸ் அஸ் சக்சன் பம்ப் இன் லீச்ன்னு இருக்குது. ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 190 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். செவன்த் ஒன் ஆன்சர், the blood is sucked by muscular pharynx. okay, the 2 lines write பண்ணிக்கங்க. this one seventh one answer. okay வா? the blood is sucked by muscular pharynx. இல்லைன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா இந்த மாதிரி கூட ரைட் பண்ணிக்கலாம். விச் ஆர்கன் கேட்டிருக்காங்களே இந்த இடத்துல pharynx ரைட் பண்ணிக்கலாம். pharynx acts as suction பம்ப் இன் லீச். இந்த மாதிரி கூட நீங்கள் ஷார்ட்டாக ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் டஸ் சிஎன்எஸ் ஸ்டாண்ட் ஃபார்னு இருக்குது. இதோட ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 195 இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம், சிஎன்எஸ். ஓகேவா? சிஎன்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம். திஸ் ஒன் எயித் ஒன் ஆன்சர். இது எப்படி ரைட் பண்ணலாம்னா பாருங்கள், இந்த மாதிரி ரைட் பண்ணிக்க. சிஎன்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சென்ட்ரல் நெர்வஸ் சிஸ்டம். திஸ் ஒன் எயித் ஒன் ஆன்சர். Next ninth question, why is the teeth of rabbit called heterodont? Answer heterodont. Answer book page number 194 இருக்கு, பார்க்கலாம்.
இங்கே இருக்குது பாருங்கள் 9th ஒன் ஆன்சர். இன் rabbit the teeth are of different types, hence the dentition is called heterodont. This one 9th one answer. Next 10th one, how does leech suck blood from the host? Answer book page number 190ல இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் the leech, இங்கே இருக்குது பாருங்கள் the leech makes a triradiate or Y-shaped incision in the skin of the host by the jaws protruded through the mouth. The blood is sucked by muscular pharynx and the salivary secretion is poured. The 6 lines இருக்குது. This one 10th one answer. ஆல்ரெடி நம்ம 7th கொஸ்டினுக்கு the answer ரைட் பண்ணிப்போம். The blood is sucked by muscular pharynx ரைட் பண்ணியிருப்போம். 10th one ஆன்சர் வந்து the leechல ஆரம்பிச்சு இங்கே ஸ்பவுடரில் ரைட் பண்ணிக்கலாம். This one 10th one answer. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் 6th Roman. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why are the rings of cartilages found in trachea of rabbit? Answer book page number 195ல இருக்குது பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் tracheal walls are supported by rings of cartilage which help in the free passage of air. This one first one answer. Second one, list out the parasitic adaptation in leech. Answer book page number 192ல இருக்குது பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் parasitic adaptation of leech இருக்குல்ல, அது கீழே leeches leadia parasitic இதில் ஆரம்பித்து ஒன் பை ஒன்னாக இங்கே ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து ஹவு மெனி பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே என்சைம்ஸ் வரலும் காப்பி பண்ணிக்கிங்க. செகண்ட் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட்டு லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் இஸ் த சர்க்குலேட்டரி சிஸ்டம் டிசைன்ட் இன் லீச் டு காம்பன்சேட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர்? ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 191ல் இருக்குது பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இருக்குல்ல, அது கீழே இன் லீச்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக இங்கே 6 லைன்ஸ் பேராகிராஃப் ஃபுல்லாகவே ஹீமோக்ளோபின் வரலும் காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு கீழே தேர் ஆர் 4 longitudinal canalsன்னு இருக்குது. இதில் இருந்து ஆரம்பித்து கீழே செக்மெண்ட் வரலும் 26 செக்மெண்ட் வரலும் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? திஸ் ஒன் இது வரலும் ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எண்டிங்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 26 செக்மெண்ட்டுன்னு ரைட் பண்ணிவிட்டு அதோட கண்டினியூவாக இதையும் சேர்த்து ரைட் பண்ணிங்க. இது கொஸ்டின்லே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா thus அப்படிங்கிறத ஆட் பண்ணால் போதும், கொஸ்டினில் ஆன்சர் இருக்கும். thus the circulatory system is designed in leech to compensate the heart structure. இதையும் சேர்த்து ரைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டீட்டெயிலோட ஆன்சர். ஓகேவா? இந்த லைன் வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. இங்கே பாருங்கள் கொஸ்டின்லேயே இருக்குது இல்லை, thus the circulatory system designed in leech to compensate the heart structure. இதை சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து how does locomotion take place in leechன்னு இருக்குது. இதோட ஆன்சர் வந்து புக் பேஜ் நம்பர் 189ல் இருக்குது பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். locomotion in leech takes place by ஃபஸ்ட்டு இது வந்து லூப்பிங் ஆர் ஸ்க்ராலிங் மூமெண்ட், செகண்ட் ஒன் ஸ்விம்மிங் மூமெண்ட். ஓகேவா? அந்த த்ரீ லைன்ஸ் ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. லூப்பிங் ஆர் க்ராலிங் மூமெண்ட் ஹெட்டிங் போட்டு இந்த 4 லைன்ஸ் காப்பி பண்ணிங்க. திஸ் டைப் ஆஃப் மூமெண்ட்லேருந்து சப்ஸ்ட்ரேட்டம் வரணும். நெக்ஸ்ட்டு செகண்டு ஸ்விம்மிங் மூமெண்ட் டாபிக் ரைட் பண்ணிட்டு லீச்சஸ்லேருந்து வாட்டர் வரலையும் காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட் டீட்டெயிலோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் ஒன், எக்ஸ்பிளைன் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் வித் ஏ லேபிள் டயக்ராம் இருக்குது. இதோட ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 196ல் இருக்குது பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு டாபிக் ரைட் பண்ணிவிட்டு அது கீழே பாருங்கள் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் இதில் இருந்து ஆரம்பித்து இதோட கண்டினியூவாக ஒன் பை ஒன்னாக ஃபுல்லாகவே எது வரலும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் வரலும் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே ரைட் பண்ணிவிட்டு இந்த இது வந்து நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு இந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் லேபிள் பண்ணணும். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அவுட்டர் லைன் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை ஈஸியாக வரையலாம். ஃபஸ்ட்டு கீழேருந்து பாருங்கள் யூரித்ரா இந்த இடத்துல வந்து இந்த ஷேப் ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கல இந்த ட்ரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதிலேருந்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஆர்கன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு பார்ட்ஸையும் நீங்கள் ட்ரா பண்ணி லேபிள் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக ரெண்டு சைடு ஈக்குவலாக ட்ரா பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் இருக்குதுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அவுட்டர் லைன் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல யூரித்ரா அப்படிங்கிறத இதை வரைஞ்சிட்டு யூரித்ரான்னு இந்த பார்ட்ஸ் லேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 கிளான்ஸ் இருக்குது. என்னென்ன கிளான்ஸ் இருக்குது? பெரினியல் கிளான்ஸ், இந்த வயலட் கலரில் இருக்கலாம் அந்த 3 இதுக்கு வயலட் கலரில் இருக்கிறதா பெரினியல் கிளான்ஸ். அடுத்து இருக்கிறது ஹவுப்பர் கிளான்ஸ்.
ப்ராஸ்டேட் கிளான்ஸ், இந்த 3 கிளான்ஸும் நீங்கள் ட்ரா பண்ணிக்க. 2 சைடுமே வரும் 3 கிளான்ஸ். ஓகேவா? இந்த வயலட் கலரில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சைடில் ஃபஸ்ட்டு இந்த 2 டியூப்ஸ் மாதிரி போயிருக்கு பாருங்கள். கிரே கலரில் சாம்பல் கலரில் வந்துருக்கும். இதில் வந்து என்ன பார்ட்ஸ் குறிக்கலாம்னா, இங்கே கீழே பிங்க் கலரில் வந்து யூரித்ரா, நீங்கள் பார்ட்ஸுக்கு மேலே வந்து ஸ்க்ரோட்டல் சேக், இந்த பார்ட்ஸ் லேபிள் பண்ணிக்கலாம். இந்த கிரே கலரில் இருக்கிற இது வந்து டெஸ்டிஸ். ஓகேவா? அதுக்கு மேலே இருக்கிற அந்த உரை எபிடிடிமிஸ் இது வந்து. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பார்ட்ஸ் லேபிள் பண்ணிட்டா அந்த டியூப் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு வந்து வேஸ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத லேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலரில் இந்த ஃபுல்லாக இருக்கிறது யூரினரி பிளேடர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 டியூப் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்லோ கலரில் 2 டியூப். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்னி பீன் ஷேப்பில் இருக்கும். ஒன்று மேலே இருக்குது, ஒன்று கீழே இருக்குது. இது வந்து ரைட் கிட்னி, இது லெஃப்ட் கிட்னி. இந்த கிட்னி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ரைட் கிட்னி, லெஃப்ட் கிட்னி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீழே இந்த கிரே கலர்லேருந்து மேலே 2 டியூப் மாதிரி போடும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த இடத்துல 2 டியூப் மாதிரி இதையும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? யூரிட்டர், இந்த எல்லோ கலர் இந்த டியூப் வந்து கிட்னிலேருந்து வருது, அந்த எல்லோ கலர் டியூப் வந்து யூரிட்டர் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த படம் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஓகேவா? திஸ் ஒன் தேர்ட் டீட்டெயிலோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.